காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்ட அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. விசுவாசத்தோட சொல்ல முடியுமா? அவராவி அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்ட கசப்புகள்ல. நல்ல விசுவாசத்தோடு அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்ட கசப்புகள்ல. ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்ட வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்ட கர்த்தரின் முத்திரை என்ன? கர்த்தரின் முத்திரை என்ன? நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம், முற்றிலும் அவருக்கு சொந்தம். அறிக்கை பண்ண முடியுமா? கர்த்தரின் முத்திரை என்ன? நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அச்சாரமாய் ஆவியானவர் ஆவியானவர் நிச்சயமாய் மீட்கப்படுவேன். ஆமென். அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். வல்லமையின் ஆவியானவர் நல்ல உற்சாகமா ஆமென் சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியே வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். நல்ல முழுபலத்தோட கரங்களை கட்டி என் குடும்பத்துக்குள்ள எனக்குள்ள என்னுடைய எல்லைகளில் என்னுடைய ஆமென் எல்லா காரியங்களிலும் வல்லமை உள்ள ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால வல்லமை உள்ளவர் வந்துவிட்ட காரணத்தினால எல்லாவற்றையும் ஒரு சொல்லால என்னால விரட்ட முடியும். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் மிக மிகவும் பயங்கரமானவர் சொல்றவங்க மட்டும் நல்ல முழுபலத்தோட கரங்களை தட்டி நல்ல முழுபலத்தோட கரங்களை தட்டி எனக்குள்ள கொழுந்து விட்டு இருக்கிற அக்கினி ஆமென் அது பற்றி எரியட்டுமா. அந்தகாரங்களை நிர்மூலமாக்குகிற வல்லமை அந்தகாரங்களை நிர்மூலமாக்குற அக்கினி எனக்குள்ள இருந்து பற்றி எரியட்டுமா. என் குடும்பத்தின் மேல ஆமென் எழும்ப நினைக்கிற எல்லா பொல்லாங்கள் பற்றி கட்டுமா. என் குடும்பத்தின் மேல எழும்ப நினைக்கிற இருங்களை பற்றி கட்டுமா. என் குடும்பத்தின் மேல எழும்ப நினைக்கிற தரித்திரங்களை பற்றி கட்டுமா. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் மிகவும் பயங்கரமானவர் சொல்றவங்க மட்டும் நல்ல முழுபலத்தோட கரங்களை தட்டி எத்தனை அதிகமாய் நம்ம மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறார் தெரியுமா. எத்தனை அதிகமாய் நம்ம மேல பிரியமாய் இருக்கிறார் தெரியுமா. சத்துரு கை போட நினைச்சாலே ஆமென் அவனை ஓட ஓட விரட்டி அடிக்கிற ஆமென் அதிகமான அன்பிலும் பெரிய அன்பை நம்ம மேல வைத்திருக்கிற ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். வாலிப பிள்ளைங்க எல்லாம் உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைங்க வாலிப பசங்க எல்லாம் உற்சாகமா கண்களை மூடி யாரும் மௌனமா இருக்க கூடாது. எல்லாம் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி வைராக்கியமா ஜெபிங்க. சிந்தனையில ஆவியானவர் வரட்டும். அவருடைய கண்கள் நம்மளை கண்டதில்லை. அவருடைய கண்கள் நம்மளை கண்டதில்லை. அவர் பார்க்கலன்னா யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். புதிய ஆண்டுக்குள்ளாய் புதிய வருஷத்துக்குள்ளாய் புதிய வாக்குத்தத்தங்களுக்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோம். 2025 ஆண்டு முழுவதிலும் such wonderful God we have. எத்தனை அதிகமாய் நம்மை நேசிக்கிற ஒரு தேவன். அவருடைய கண்ணு பார்த்துச்சுல, என் குடும்பத்தை அவர் கண்ணு பார்த்துச்சுல்ல, சொல்ல முடியுமா? என் பிள்ளை அவருடைய கண்ணு பார்த்துச்சுல்ல, என் கர்ப்பத்தை அவர் கண்ணு பார்த்துச்சுல்ல,
என் சந்ததிக்கு மேல் அவர் கண்ணு பட்டுச்சுல்ல, நாங்க செய்யற ஆமென் தொழில் மேல் அவர் கண்ணு பட்டுச்சுல்ல. சொல்ல முடியுமா? கண்ணீரோடு ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம். உண்மைதான்ப்பா, நீங்க எங்களை பார்த்ததுனாலதான், நீங்க எங்களை பார்த்ததுனாலதான் இன்னைக்கு நாங்க நிக்கிறோம்னு சொல்றது மட்டும் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் கண்ணீரோட அப்பாவுக்கு நன்றி சொல்ல முடியுமா? கண்ணீரோட அப்பாவுக்கு நன்றி சொல்ல முடியுமா? உலகம் பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கலாம், ஆனா எங்க அப்பா எங்க சூழ்நிலை நின்று எங்களை பார்த்தாரு. எங்க அப்பா எங்க கூட நின்று எங்களை பார்த்தாரு. நான் அக்கினில வேகும் போதெல்லாம் என் கூட அவரும் அக்கினில வந்தாரு. தண்ணியில முழுகும் போதெல்லாம் என் கூட அவரும் தண்ணியில முழுகினாரு. எங்க அப்பா என்ன பார்த்தாருன்னு சொல்றவங்க மட்டும் கண்ணீரோடு கூட ஆமாப்பா நீங்க பார்த்தீங்கப்பா. உங்க கைகள் அவருக்கு நேரா உயர்த்தி, உங்க கைகள் அவருக்கு நேரா உயர்த்தி உங்க கண்ணு என்ன பார்த்துச்சுப்பா. உங்க கண்ணு என்ன பார்த்துச்சுப்பா. உங்க கண்ணு எங்க குடும்பத்தை பார்த்துச்சுப்பா. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உண்மையா சொல்றவங்க உங்க கண்ணுல ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் கூட அவர் சந்தோஷப்படுவார்களே. நன்றியோடு நன்றி, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நன்றி சொல்றான்னு சொல்லி அவர் ஆனந்தமா பாப்பாருல்ல. இன்னும் மேலான அதிசயங்களை, இன்னும் மேலான வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை, இன்னும் மேலான காரியங்களை வருகிற ஆண்டில் அவர் கொடுப்பதற்கு இன்னைக்கு இப்போ ஒரு சில நிமிடங்கள் அவருக்கு முன்னாடி நீங்க எங்களை பார்த்ததுனால தான் நாங்க நிக்கிறோம். நீங்க என்ன பார்த்ததுனால தான், என் குடும்பத்தை பார்த்ததுனால தான் நாங்க நிக்கிறோம்னு சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா. நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க அழகான கண்ணுங்களை கண்டதால தானே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச வாழ்க்கையில எங்களை தூக்கி நிறுத்துனீங்களே, எங்களை தூக்கி நிறுத்துனீங்களே. இனிமேலும் நிறுத்த வல்லமை உள்ளவர் நீங்க தானே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை யாரும் அறியாத என்னை, உங்க சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கண்ணீரோட அப்பாவை பார்த்து சொல்லுங்க. எங்க குடும்பம் எல்லாம் எங்களை விட்டுட்டாங்கப்பா, எங்க நண்பர்கள் எல்லாம் விட்டுட்டாங்க, நாங்க நம்பினவங்க எல்லாம் எங்களை விட்டுட்டாங்க. நீங்க தேடி வந்தீங்களே நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என் வேண்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட நல்ல நேசரே. உண்மைதானே, உண்மைதானே. எரியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான்
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உண்மைதானே? 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 வாலிப பிள்ளைங்க சொல்ல முடியுமா? உங்க கண் எங்களை பார்க்கணும்ப்பா, எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, உங்க கண் எங்களை பார்க்கணும்னு சொல்றவங்க மட்டும் ஒரே ஒரு விஷயம், உங்க ரெண்டு கரங்களை அவருக்கு நேரம் உயர்த்தி, ஒன்றுமில்லாத என்ன உங்க காருண்யத்தால உயர்த்துனீங்களே, இனிமேல் உயர்த்த போறீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லு, உமக்கு நன்றின்னு சொல்லு. உங்க சத்தத்தை நல்லா உயர்த்தி எங்களை உயர்த்துவப்பா. உங்க கண் எங்களை பார்க்கட்டும்னு சொல்றவங்க நல்ல முழு பலத்தோட கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துகளை பார்க்கலாம். நல்ல முழு பலத்தோட கரங்களை தட்டி அப்படியே முழங்கால் படியிடுங்க.